ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இதுல பார்க்க போகிறது இப்போ ஜி5ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு மலையாள ஆந்தாலஜி சீரியஸ் தான் மனோரதங்கள். இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இதுல பார்க்க போகிறோம். டோட்டலாக மொத்தமாக 9 எபிசோட்ஸ் கொண்டு பிளான் பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 9 எபிசோட்ஸும் 9 விதமான ஒரு ஸ்டோரிஸை கொண்டு வந்து மையமாக எடுத்து வந்திருக்காங்க. அந்த 9 ஸ்டோரிஸும் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எம்.டி. வாசுதேவன் நாயர் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டரோட ஸ்டோரிஸ் தான் எடுத்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 9 எபிசோட்ஸுக்குமே வந்து ஒவ்வொரு டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்திருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா தமிழ் டப்பிங் தான். அதில் கமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் அந்த ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போகிறாரு. கிட்டத்தட்ட பிக் பாஸில் எப்படி வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வந்து போவாங்களோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட கமலோட வாய்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவரோட வாய்ஸ் மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. அவரோட வாய்ஸ் மட்டும் தான் அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸோட வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மோகன்லாலோட வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மம்மூட்டி அவரோட வாய்ஸ் கொஞ்சம் ஃபெமிலியராக வந்து 50-50 ஓகே அப்படின்னாலும் அவரோட வாய்ஸ் இல்லை அப்படிங்கிறது நம்மளால தெரியுது. ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வந்து ஒரு படத்துக்கு வந்து வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது உயிர் கொடுக்குற மாதிரி. இப்போ இவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ஸ் ஓவர் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துற ஒரு ஃபீல் அங்கே கிடைக்கிறதுனால ஒரு கதை இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வந்து அங்கே கிடைக்காம போகுது. பட் எனிவேஸ் படத்தோட டைரக்ஷன், சினிமோட்டோகிராஃபிக் எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். அதில் படத்தோட ஸ்டார்டிங்கில் வர அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வர நம்ம மோகன்லாலோட ஒரு ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்வதியோட ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம அபர்ணா பாலமுரளி அண்ட் வந்து ஃபகஸ் ஃபாசல் இவங்களோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 9 ஸ்டோரிஸுமே ரொம்ப ஸ்லோ பேனாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டோரிஸும் நகர்ந்து போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு பொறுமை வேணும் பார்க்கறதுக்கு கூடிய. அந்த பார்க்கக்கூடிய ஒரு பொறுமை இருந்தால் மட்டும் இந்த 9 எபிசோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி பாருங்கள். பட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஆந்தாலஜி சீரீஸை பார்க்கக்கூடிய எல்லாருமே கண்டிப்பாக இந்த சீரீஸ் பிடிக்கும். ஆனால் இந்த தமிழ் டப்பிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கண்ணனால கொஞ்சம் வந்து அது பிடிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உட்காந்து பொறுமையாக பார்க்கக்கூடிய கேட்டகரி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ அதனால் உட்காந்து பொறுமையாக பாருங்கள். டப்பிங் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து தமிழ் டப்பிங்கோட இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து யோசிக்காமல் இந்த சீரீஸை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த சீரீஸுக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 3.1 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.